ஹாய் வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ள வந்தோனே ஒரு லைக் பண்ணி பாருங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஜூலை 15க்கு அப்புறம் என்னென்ன அந்த அப்டேட்லாம் வந்துருச்சா? எந்தெந்த சேனலுக்கு பிரச்சனை? ஃபேக் லைவ்னா ஃபர்ஸ்ட்டு என்ன? எழுத்தெழுதி ஷார்ட்ஸ் போடலாமா? இத பத்தி தான் நான் சொல்ல போப்போறேன். எந்தெந்த சேனலுக்கு ரெவென்யூ வரப்போகுது, எந்தெந்த சேனல் மானிட்டேஷன் கேன்சல் ஆக போகுது, அதையும் பத்தி நான் சொல்றேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் லைவ் மெயினா நான் சொல்லிக்கிறேன். ஃபேக் லைவ் போடுறதுனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஒரே எழுத்த எழுதி வைக்கிறீங்க. இல்லன்னா கூகுள்ல இருந்துட்டு என்னென்ன ஃபோட்டோலாம் ஏகப்பட்ட ஃபோட்டோ வச்சிருக்கீங்க. பார்த்தா வந்துட்டு என்ன பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட மருத்துவ குறிப்பு அதெல்லாம் தூக்கி வந்து கொண்டு வந்து நம்ம ஃபேக் லைவ்ல வச்சு நீங்க லைவ் போடுறீங்க. லைவ் வந்துட்டு எப்படின்னா, நீங்க இன்னைக்கு வச்சுட்டு ஒரு 4 போஸ்ட்ட வச்சுட்டு 1 ஹவர் 2 ஹவர் அந்த லைவ ஓட்டுறீங்க. கன்ஃபார்ம் வாட்சிங் ஹவர் வரும். சில பேருங்க பார்ப்பாங்க. வாட்சிங் ஹவர் வரும், லைக் வரும், உங்களுக்கு வியூஸ் போகும். ஆனா வந்து மானிட்டேஷன் கிடைக்கிறது ரிஸ்க்கான விஷயம் தான். ஏன் அப்படின்னா, நீங்க அது கூகுள் ஃபோட்டோ இந்த மாரி எந்த ஆப்ஷன்லேருந்து நீங்க ஃபோட்டோ எடுத்து வச்சாலுமே இப்போ உள்ள மானிட்டேஷனுக்கு கன்ஃபார்ம் பிரச்சனை வரும். ஃபேக் லைவ தவிர்த்துருங்க. நீங்க நேரா லைவ் போடுங்க, பேசுங்க. அதுதான் வந்து பிரச்சனை இல்லாத ஒரு லைவ். அதுக்கு அடுத்துட்டு வந்துட்டு ஷார்ட்ஸ்ல வந்துட்டு அந்த மாரி எழுத்து எழுதி வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ்ல வந்துட்டு ரெவென்யூ நீங்க கண்டிப்பா வந்துட்டு எழுத்து எழுதி வச்சு நீங்க மானிட்டேஷன் ஆன சேனலா இருக்கட்டும், மானிட்டேஷன் இனிமேல் வாங்க போற சேனலா இருக்கட்டும், மானிட்டேஷன் கேன்சல் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்துட்டு ரெவென்யூ வரவே வராது. அந்த மாரி சேனலுக்கு அந்த மாரி ஷார்ட்ஸ்க்கு வந்து சுத்தமா ரெவென்யூ வராது. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து முழுக்க முழுக்க யூடியூப் என்ன குடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முழுக்க முழுக்க அந்த ஒரு வீடியோ எடுக்குறீங்க. அதுல வந்துட்டு உங்களோட உழைப்பு இருக்கணும், உங்களோட ஆக்ஷன் இருக்கணும், உங்களோட திறமை இருக்கணும். அதுக்காக தான் வந்துட்டு யூடியூப் வந்து இந்த மாரி அப்டேட்லாம் ஜூலை 15க்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கு. அத நீங்க செஞ்சா மட்டுமே தான் உங்களுக்கு வந்துட்டு ரெவென்யூ வர வாய்ப்பு இருக்கு. இப்ப எனக்குமே வந்துட்டு நானே எழுதி வச்சிருக்க ஸ்டேட்டஸ்க்குலாம் அந்த ஷார்ட்ஸ்க்குலாம் கூட ரெவென்யூ வரவே வராது இதுக்கப்புறம். சரிங்களா? அந்த மாரி தான். நான் அது வந்து நெறைய வீடியோ இப்ப நான் ரீஅப்ளை பண்றதுக்காக ஏகப்பட்ட வீடியோ கூட நான் டெலீட் பண்ணிட்டேன். ஃபேக் லைவ் போடுறது வந்துட்டு இது வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஃபேக் லைவ் போடுறீங்க அப்படின்னாலுமே, இதுக்கடுத்து ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் யூடியூப் புது புது ரூல்ஸ் கொண்டு வரும்பொழுது அந்த மாரி சேனலுக்குலாம் பிரச்சனை. அதனால இன்னையிலேருந்து நீங்க அத தவிர்த்துறது ரொம்ப நல்லது. நீங்க நார்மலா வந்துட்டு நேரடியா பேசி வீடியோ போடுறீங்களா? இல்ல ஃபேஸ் காட்டி வீடியோ போட புடிக்கல அப்படின்னா, உங்களோட ஏதோ ஒரு ஒர்க் பண்றீங்க. அத வீடியோ போடுங்க. இல்ல பேக் கேமரா திருப்பி வச்சு நீங்க வாய்ஸ் குடுத்து பேசுங்க. இந்த மாரி பண்ணுங்க. அதுதான் யூடியூப் வந்து மெயினா ரூல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஷார்ட்ஸா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு சாங்ஸ் பண்றோம் அப்படின்னா, அதுல நம்மளோட ரியாக்ஷன் இருக்கணும். அதுக்கு தான் ரெவென்யூ வரும். ரெவென்யூனா அத விட கம்மியா தான் வரும். நம்ம ஓன் கண்டென்ட்னா ஒரிஜினல் கண்டென்ட் நம்மளே பேசி, நம்மளே அதுக்கு வந்து ஆக்ஷன் குடுத்து, நம்மளோட ஒரிஜினல் பேஜ்ல நம்ம வந்து யூடியூப்ல அப்லோட் பண்றவங்களுக்கு தான் ரெவென்யூ வந்து அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யூடியூப்ல. சரிங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த எழுத்து எழுதி வைக்கிறது, அதெல்லாம் வந்துட்டு யூடியூப்ல சேலரி எடுக்கணும், சம்பாரிக்கணும், ஏதோ நம்மளோட தேவைக்காக யூடியூப்ல சம்பாதிக்கவங்க இத ஃபுல்லாவே தவிர்த்துட்டு நல்லபடியா வீடியோ போட்டு மானிட்டேஷன் கேன்சல் ஆனா எவ்வளோ கஷ்டமாகும்னு சொல்லி நான் 3 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்பயும் இன்னைக்கு அப்ளை தான் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு நிறைய மானிட்டேஷன் வந்து இன்னும் எனக்கு கிடைக்கல. எப்ப கிடைக்கும்னு தெரியல. அதனால கவனமா சேனல் ரன் பண்ணுங்க. ஓகேங்களா உறவுகளே! பாய்.